எல்லாத்துக்கும் வணக்கம். நான் திண்டுக்கல் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆட்டோ ஓட்டுறேன் பாஸ். என்னுடைய வாழ்க்கை எல்லாமே இந்த ஆட்டோ தான். தயவுசெய்து எந்த ஒரு மனிதனும் செய்ய போகிற வேலையை கஷ்டம்னு யாருமே நினைக்காதீங்க. கஷ்டம்னு நினச்சாலே ரொம்ப கஷ்டம்தான். என் அனுபவத்துக்கு நான் சொல்கிறேன். நான் பார்க்காத வேலையே கிடையாது. நான் சின்ன பிள்ளையில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சமையல் வேலைக்கு போனேன், மூட்டை துமக்கினேன். படிப்பு முடிஞ்சவொடனே படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை. ஒரு சேட்டு என்னை வட்டி கடை கூட்டிகிட்டு போனார் பாம்பேயில் போய் நான் என் தோல்லையும் முதுகுலையும் என் தலையிலையும் சட்டியும் பாத்திரமும் தலையில் தான் சுமந்துட்டு போவோம். அப்படிலாம் கஷ்டப்பட்டு வருஷக்கணக்கில் கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா சாதாரண ஒரு கூலிக்கார் தான். நான் அவங்கள பற்றி நினைக்கவே இல்லை. எங்கள் அப்பா கஷ்டப்படக்கூடாது, அம்மா அப்பா கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு என் வாழ்க்கையை ஒரு 5 வருஷம் பாம்பேலேயே ஓட்டினேன். ஓட்டிட்டு சரி அங்கே வேணாம், நம்ம குடும்பம் அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, நம்ம ஊருக்கே வந்துடுவோம், நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்துடுவோம் அப்படின்னு நினச்சி நான் ஒரு கம்பெனிலேயோ மில்லுலையோ போய் கேட்கும்போது என் உடம்பை பார்த்துட்டு அப்போ நான் சிறு வயசு, என் உடம்பை பார்த்துட்டு யாருமே என்னை வேலைக்கு சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. வேலைக்கு சேர்க்க மாட்டேன்ட்டாங்கன்னா நம்ம சும்மா இருக்க முடியாது. இந்த உடம்பு வச்சுட்டு என்னடா எல்லாருமே என்னை பார்த்து உடம்பு வச்சுருக்க, நீ என்ன செய்ய போறியா அப்படின்னு எல்லாருமே என்னை கேட்டாங்க. லோடுமேன் வேலை, இதே லோடுமேன் அரிசி மூட்டை ரயில்வே ஸ்டேஷனில் போய் தெரிஞ்ச ஆளை வச்சு நான் மூட்டை சுமந்தேன். படாத கஷ்டப்பட்டேன். கஷ்டப்படும் போது நண்பர் ஒருத்தர் அப்படியே இந்த ஆட்டோ தொழிலை எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. இப்போ அதை கற்றுக் கொடுத்து நான் ஒரு 15 வருஷமாக நான் இந்த தொழிலில் மட்டும்தான் இருக்கேன். வேறு எந்த தொழிலும் போகல. 50 கிடைக்கும், 60 கிடைக்கும், 100 கிடைக்கும். இதை வச்சு நான் என் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ப்ரோ, எந்த ஒரு வேலையுமே தயவு செய்து இளைஞர்களும் சரி முதியோர்களும் சரி தயவு செஞ்சு அமைதி ஆகிடாதீங்க, ஓஞ்சிடாதீங்க, முயற்சி எடுங்க. ஒரு வேலை இல்லை, நமக்கு இந்த வேலை தான் தெரியும், நான் படிச்சிருக்கேன், நான் கலெக்டராக தான் ஆகுவேன் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. பேப்பரும் பிறக்கலாம், மூட்டையும் சுமக்கலாம், சமையல் வேலைக்கும் போகலாம், ஒரு சப்ளையர் வேலையும் பார்க்கலாம். பெரிய பெரிய ஆளுகள்லாம் அப்படி தான் வந்திருக்காங்க. நம்ம யாருமே நம்ம குறை சொல்ல முடியாது. உழைப்பு, என்னுடைய முயற்சி. நான் இவ்வளோ வேலை பார்த்து இந்த டிரைவிங் லைனில் உட்காந்து டீசெண்டாக போயிட்டுருக்கோம். பேசஞ்சர் வந்தால் தான் எனக்கு வருமானம். நான் அடுத்த முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். மேல் முயற்சியும் நான் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். எதுவுமே நான் சும்மா இல்லாமல் இல்லை. ஒவ்வொரு செகண்டும் நம்ம பார்த்த வேலை பிடிக்கல, நம்ம சர்வர் வேலை பார்த்தோம், நம்மளை நிப்பாட்டிட்டாங்களே, அடுத்து நமக்கு சர்வர் வேலை கிடைக்கல என்னென்ன, ஏதோ ஒரு நண்பன் ஏதோ ஒரு வேலை ஒன்று கூப்பிடுவான், வா நண்பா பெயிண்ட் அடிக்கலாம், கலவை போடணும், கட்டட வேலை, கூலி தொழிலாளி பார்க்குற ஏதோ ஒரு வேலை நம்ம பார்த்து நம்ம குடும்பத்தை பார்க்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். தயவுசெய்து ஓஞ்சிலோடு வாழுவோம், செயற்கையோடு போராடுவோம். நாம் இன்றி உலகில்லை, இயற்கையின்றி நாமே இல்லை. சாதாரணமாக காலையில் வீட்டில் ஒரு 7 மணிக்கு போல் கிளம்புவேன் பாஸ். ஸ்கூல் ஓட்டிகிட்டு ஸ்கூலு பிள்ளைகளை ஒரு 10 பிள்ளைகளை ஓட்டுறேன். ஓட்டிக்கிட்டு ஒரு 9 மணி போல் நான் ரயில்வே ஸ்டேஷன் வருவேன். வாடகை சில நேரத்தில் லோக்கலில் கிடைக்கும், சில நேரத்தில் அவுட்டரும் கிடைக்கும், சில நேரம் கிடைக்காமையும் போகும். நான் அதை பற்றி என்றைக்குமே நான் வருத்தப்பட்டதில்லை. ஆண்டவன் கொடுத்த படி இவ்வளோ தான் அப்படின்ட்டு திருப்தியாக நான் போயிடுவேன். அதுக்கான நான் மனசை என்றைக்குமே தளர விட்டுறேன். உதிக்கிற சூரியன் மாதிரி நம்ம எப்பயும் போல் காலையில் ஃப்ரெஷ் ஆகி மறுபடியும் கிளம்பி வருவோம். இன்றைக்கெல்லாம் ஆண்டவன் நம்ம கொடுப்பான், நேற்று கொடுக்கலேன்றதுக்காண்டி நான் வீட்டில் படுத்துக்கிட்டா இன்றைய வருமானம் கிடைக்க போகிறது நான் மிஸ் பண்ணிடுவேன். அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆட்டோ தொழில் இல்லாமல் மேல்கொண்டு என்ன பண்ணலான்றதையும் நான் யோசனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன்.